ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 வீடியோல பார்த்தீங்கன்னா, சில ஸ்டீல் சிலிண்ட்ரிக்கல் பைப் குடுத்துருப்பாங்க. அதனுடைய இன்டர்னல் டயாமீட்டர், திக்னஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோடு, P = 12 கிலோ நியூட்டன், டார்க்கு வேல்யூ எல்லாம் குடுத்துருப்பாங்க. இத வச்சு மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணணும். இதில நான் உங்களுக்கு சொன்னேன் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சர்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு PD/2T இருக்கு, PD/4T இருக்கு. இதை டைரக்ட்டா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு சிக்மா C, சிக்மா A கிடைச்சிரும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் டார்க் மட்டும் கால்குலேட் பண்ணணும். இந்த டார்க்கை கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஓவர்வியூ இப்போ சொல்ல போகிறேன். டார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா, டார்க்குக்கு பார்த்தீங்கன்னா டார்க் டவ் இப்போ பாருங்களேன். டார்க் பார்த்தீங்கன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ஷியர் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா, சரிங்களா? அப்போ ஷியர் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஃபோர்ஸ் இன்டூ ரேடியஸ். ஃபோர்ஸ் இன்டூ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டார்க். ஏன்னா டார்க் தான் நம்மள்ட்ட இருக்குது. அதனால் டார்க்கை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஷியர் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணணும். டார்க்கை வச்சு ஷியர் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணணும். ஷியர் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணணும். டார்க்கு அதாவது டார்க்கை வச்சு இதான் ஃபோர்ஸ் இன்டூ ரேடியஸ் ஈக்குவல் டு டார்க்கு. இந்த டார்க்கை வச்சு நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த டார்க்கை வச்சு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, டார்க்கில் நமக்கு என்ன ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஷியர் ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ இந்த ஃபோர்ஸ் அதாவது ஷியர் ஃபோர்ஸ் இன்ட்டு R இஸ் ஈக்குவல் டு டார்க், ரேடியஸ் ஈக்குவல் டு டார்க். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த ரேடியஸ் அப்ளை பண்ணி, ஏன்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 75 mm என்னமோ கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், டயமீட்டர் வந்து 75 mm கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 75 mm/2 போட்டுடலாம், சரிங்களா? ஸோ ரேடியஸ் போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் டார்க் வந்து 2 × 10⁶ கொடுத்துருக்குறாங்க, mm கொடுத்துருக்குறாங்க. டார்க் நியூட்டன் mm கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ டார்க்கை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டார்க்கு அதுக்கப்புறம் ஷியர் ஃபோர்ஸை கொடுத்துட்டிங்கன்னா, டார்க்கு ரேடியஸை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் கிடச்சிடும். இந்த ஷியர் ஃபோர்ஸை போட்டுட்டு ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா π/dt. ஸோ π/dt போட்டிங்கன்னா π × டயமீட்டர் × திக்னஸ். ஸோ டயமீட்டர் உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும், 75 mm இன்டர்னல் டயமீட்டர். π × இன்டர்னல் டயமீட்டர் × T. 75 mm டயமீட்டர் × திக்னஸ் 3 போட்டிங்கன்னா A கிடச்சிடும். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டீங்க, ஏரியாவை போட்டிங்க, அதை வச்சு டார்க் கிடச்சிடும். ஸோ இந்த டார்க்கை தூக்கி இந்த இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் மினிமம் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், உங்களுக்கு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கிடச்சிடும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஓவரால் நான் ஓவர்வியூ கொடுத்துட்டேன். இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்குறேன், உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்மா 1 சிக்மா 2 கால்குலேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்மா C PD/2T. அதில் வந்து பார்த்தீங்கன்னா PD/2T PD/4T போட்டு நீங்கள் முதல்ல கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு PD/2T PD/4T போட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ PD/2T போட்டு இருக்கிற வேல்யூஸ் PD/2T போட்டிங்கன்னா சிக்மா C கிடச்சிடும், சரிங்களா? சரி, இப்போ இதை வச்சுக்கிட்டு சிக்மா C கால்குலேட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்மா ஏயும் கால்குலேட் பண்ணணும். ஸோ சிக்மா A கால்குலேட் பண்ணுறது பாருங்கள், PD/4T போட்டுக்கிட்டு 4T PD/4T போட்டிங்கன்னா சிக்மா A கிடச்சிடும், சரிங்களா? ஸோ சிக்மா A கிடச்சாச்சு, சிக்மா C கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஜென்ரிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் சிக்மா A1 அதாவது PD/4T மட்டும்தான் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் கேட்டிருக்கிறதுனால அதே மாதிரி பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸும் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸை இன்னொரு ஃபார்மேட்லேயும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சிக்மா A2 இஸ் ஈக்குவல் டு லோடு பெர் யூனிட் ஏரியா. இது வந்து டைரக்ட் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ். இட் இஸ் டியூ டு ப்ரெஷர்னால் கிடைக்கக்கூடிய ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸு. இது டைரக்ட் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ். ஏன் அப்படி எதுக்காக இதில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்கிறாங்க, அதே நேரத்தில் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கேட்டிருக்கிறதுனால இந்த ஃபார்மேட்டை அப்ளை பண்ணணும். நார்மலாக கேட்டால் சிக்மா A சிக்மா C மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். இந்த இதில் மட்டும் சிக்மா ஏஏ பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸை PD/4T வச்சும் கால்குலேட் பண்ணணும். சிக்மா A2
அதாவது லோடு பெர் யூனிட் ஏரியா டைரெக்டாக வச்சு கால்குலேட் பண்ணணும். ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு பை டிடி போட்டிருக்கிறாங்க. ஸோ பை இன்ட்டு டி, டிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டர்னல் டயமீட்டர் ப்ளஸ் திக்னஸ். இன்டர்னல் டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 75 mm, அதுக்கப்புறம் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3 mm. மொத்தம் சேர்த்தா இது வந்து திக்னஸ் வந்து 3 mm. ஸோ மொத்தம் சேர்த்தா பார்த்தீங்கன்னா 75 + 3 78 mm. அதாவது டோட்டல் டயமீட்டராக எடுத்துக்கணும். திக்னஸோடு சேர்த்து ஓவரால் டயமீட்டராக தான் இந்த திக்னஸை சேர்த்துட்டு எடுக்கிற டயமீட்டராக தான் நம்ம இந்த இதில் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இது வந்து டைரெக்டாக ஏற்படக்கூடிய கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் வரக்கூடிய ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த டயமீட்டர் அதோட சேர்த்து ஒரு திக்னஸ், அந்த திக்னஸ் வேல்யூவையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ டயமீட்டர் 75 + 3 போட்டோம். டயமீட்டர்னால் இந்த டி ப்ளஸ் டி இதை அப்படி போட்டுக்கணும். இன்ட்டு திக்னஸ், அதே திக்னஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். பை டிடி, டிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 75 ப்ளஸ் இதில் உள்ள 3ங்கிறது டயமீட்டர் திக்னஸ்ஸு இன்ட்டு 3ங்கிறது திக்னஸ் போட்டோம்னா ஏ கிடச்சிரும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் லோடு கொடுத்துருக்குறாங்க. லோடு பை ஏரியா போட்டோம்னா சிக்மா ஏ கிடச்சிரும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நான் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸும் கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்மா ஏ கால்குலேட் பண்ணுற இடத்துல 2 சிக்மா A1 சிக்மா A2 கால்குலேட் பண்ணுறோம். ஸோ சிக்மா A1 சிக்மா A2 கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்மா A = சிக்மா A1 + சிக்மா A2 கால்குலேட் பண்ணி நமக்கு கிடைக்கிறது 50.65698 Nm/mm² கிடச்சிருக்கு. சரி, அடுத்து நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஷியர் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். டார்க் கொடுத்துருக்குறாங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா டயமீட்டர் வந்து 75 mm கொடுத்துருக்குறாங்க. ஸோ 75 mm / 2 போட்டால் ரேடியஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் டார்க் 2 × 10⁶ போட்டால் டார்க் கொடுத்துடலாம். அதை வச்சு ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணிடலாம். அந்த ஷியர் ஃபோர்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி டிவைடட் பை ஏரியாவுக்கு பை டிடி ஃபார்முலா. பை உங்களுக்கு தெரியும், டி 75 தெரியும், டி திக்னஸ் 3 mm தெரியும். அதை வச்சு ஏரியா போட்டுடலாம். ஸோ இந்த ரெண்டையும் போட்டோம்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் கிடச்சிரும். அப்போது நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் = எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் 75.45 Nm/mm² கிடச்சிருது. ஸோ இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு நமக்கு இப்போ என்னென்னலாம் தெரியும், சிக்மா அதே மாதிரி நமக்கு சிக்மா சி, அதாவது PD/2T போட்டு கண்டுபிடிச்சோம். சிக்மா ஏல 2 இருக்குது, சிக்மா A1 சிக்மா A2. அந்த சிக்மா A1 PD/4T லோடு பெர் யூனிட் ஏரியா. இந்த ப்ராப்ளத்தில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், லோடு பெர் யூனிட் ஏரியாவையும் சேர்த்து போட்டு சிக்மா A1 சிக்மா A2 ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம சிக்மா ஏல போடணும். நார்மலாக வந்து சிக்மா ஏ அப்படின்டா நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணால் இதை மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். இந்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்டு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் கேட்டால் மட்டும்தான் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இதில் கிடைக்கிற சிக்மா A1 சிக்மா A2 ஆட் பண்ணி ஃபைனலாக கிடைக்கிற அதை தான் சிக்மா ஏ. சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஏற்கனவே PD/2T போட்டிருக்கிறோம். PD/4T போட்டு லோடு பெர் யூனிட் ஏரியா அதை வச்சு கால்குலேட் பண்ணி சிக்மா A1 சிக்மா A2 சேர்த்தோம்னா நமக்கு சிக்மா ஏ கிடைக்கும். டோட்டல் சிக்மா, சரிங்களா, ஆக்சியல் ஸ்ட்ரெஸ். ஸோ இதை தூக்கி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டவ் வேணும். டவ் நம்ம ஏற்கனவே இப்போ கால்குலேட் பண்ணிட்டோம். டவ் லாஸ்ட் இதில் டவ் கால்குலேட் பண்ணியிருந்தோம். டவ் பார்த்தீங்கன்னா 75.45 போட்டிருக்கலாம். 4 × 75.45² போட்டோம்னா ஃபைனல் வேல்யூ கிடைக்கும். இது சிக்மா 1. இது வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், இது மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். சிக்மா சி + சிக்மா ஏ இடையில மட்டும் மைனஸ் மாறும். 1/2 √ சிக்மா சி - சிக்மா ஏ ² + 4τ². ஸோ ஃபைனலாக சிக்மா 2 கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ டவ் மேக்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? டவ் மேக்ஸ் கால்குலேட் பண்ணுன்னா கிடைச்ச சிக்மா 1ஐயும் கிடைச்ச சிக்மா 2ஐயும் தூக்கி டைரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா /2 போட்டிங்கன்னா டவ் மேக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ இந்த ப்ராப்ளத்தோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஒன்று தான், சிக்மா 1 ஃபார்முலா, சிக்மா 2 ஃபார்முலா. இந்த ரெண்டுக்குமே சிக்மா சி தேவை, சிக்மா ஏ தேவை. சிக்மா சின்னு பார்த்தீங்கன்னா PD/2T போட்டு கண்டுபிடிச்சிருவீங்க. சிக்மா ஏ பார்த்தீங்கன்னா PD/4T போட்டு கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் லோடு பை ஏரியாவுக்கு பை D + T
இன்ட்டு டி போட்டிங்கன்னா ஏரியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் லோடு போட்டிங்கன்னா இந்த இதையும் சேர்த்து ஆட் பண்ணி சிக்மா ஏல வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் டவு கேல்குலேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியாங்கிறது தான் ஷியர் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா தான் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் வேணும். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டார்க்கையும் ரேடியஸும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஷியர் ஃபோர்ஸ் கிடச்சிரும். ஷியர் ஃபோர்ஸை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஏங்கிறது பை dt போட்டோம்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் கிடச்சிரும். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா சிக்மா 1 சிக்மா 2 ஃபார்முலாவில் எல்லாத்தையும் இது ஷியர் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணால் சிக்மா 1 சிக்மா 2 கிடச்சிரும். சிக்மா 1 சிக்மா 2 கிடச்சா சிக்மா 1 சிக்மா 2 அப்ளை பண்ணோம்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கிடச்சிரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.